ஹாய்ங்க. இன்றைக்கி காலையில் சனிக்கிழமை. இன்றைக்கி காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாசலில் கோலம் போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூ வந்து நிறையவே வச்சுருந்துச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி இன்னையிலேருந்து எங்கள் பசங்களுக்கெலாம் லீவு 1 வீக்கு. இனிமேல் நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் ஸ்கூலு. அவங்களோட அடிதடியெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கணும். பசங்க வீட்டில் இல்லைனாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸ்கூலில் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. நீங்களாம் எப்படி தான் மேனேஜ் பண்ணுறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட சப்ஸ்கிரைப் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. அதுக்கடுத்து கொஞ்சம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் ரொட்டைன் பார்க்கலாங்க. மார்னிங் நான் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காரக்குழம்பு வைக்க போகிறேன். சாப்பாடு, ரசம், பீட்ரூட் பொரியல் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு இதை அரைச்சிக்கலாங்க. இது வந்து சின்ன வெங்காயம், அது முழுசாகவே போட்டுக்கலாம். தக்காளி இதுக்கு இடையில வந்து பால் காய்ச்சிக்குவேங்க. இதை வதக்கி ஆற வச்சுக்கலாங்க. எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காஃபி, ஒவ்வொருத்தருக்கு டீ, அதனால் ரெண்டுமே நான் போட்டு ஆகணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா வானல்ல ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட இந்த மணத்தக்காளி இருக்குது இல்லைங்களா, அது ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கொடுத்தது தான் இது. இதை வந்து நான் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. என்னடா எப்பாரு அம்மா அம்மான்றாங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்க அம்மா தானே கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம், இது மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் மூலிகை பொருள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் அவங்கவுங்க அம்மா தான் நமக்கு கொடுப்பாங்களே. பாருங்கள், நீங்கள் வேணால் எல்லோரும் நோட் பண்ணி பாருங்கள். நமக்கு எல்லாமே நம்ம அம்மா தான் செய்வாங்க. அதுக்கடுத்து இது நல்லா பொரிஞ்சு, இந்த மணத்தக்காளி நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூடவே இந்த ஆயிலே நான் குழம்பு வச்சுருவேங்க. ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் அப்படின்றதுனால இதுக்கு நான் அதிகமாக இதெல்லாம் ஆயில் போட போகிறது கிடையாது. இந்த ஆயிலே போதுமான அளவுக்கு தாங்க. இப்போ இந்த ஆயில் கூட இதுலேயே நான் கடுகு, வெந்தயம் போட்டு வதக்கி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த முழுச்சா இருக்க வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துக்கணுங்க. இது வந்து இப்போ பொரிஞ்சு வந்துட்டுருக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டாச்சு. அதுக்கடுத்து இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளியையும் போட்டுக்கலாங்க. இது வதங்கி வர்றதுக்குள்ளே நான் சைடில் நிறைய வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்கேன். ரசம், டீ வைக்கிறது, காஃபி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ தக்காளியையும் வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சோம் இது கூட உப்பு போட்டுக்கணுன்னா மஞ்சத்தூளும் போட்டு வதக்கணும். அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி ரெடி ஆகிடும். இந்த அரைச்ச விழுதையும் இதோட ஊற்றிக்கலாம். வெங்காயம், தக்காளி மட்டும்தான் இதில் அரைச்சிருக்கேன். அதையும் அதோட ஊற்றி அதை வதக்கிக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மொச்சக்கொட்டையை வந்து நான் வறுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். இது கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேங்க. இதை எடுத்து வச்சாச்சு ஒரு பக்கமாக. அதுக்கடுத்து மல்லி, மிளகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு இதை போட்டு தனியாகவே எடுத்து வச்சுக்கணுங்க. இது வந்து இதில் அரைச்சி ஊற்றிக்கலாங்க தேங்காய் போட்டு. அதுக்கடுத்து சாப்பாடு சைடில் வச்சுட்டேங்க. சாப்பாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா குக்கரு நான் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். குக்கர் விசில் மாட்டாமல் தான் வைப்பேன். அதில் வந்து காற்று வரும் பார்த்திங்களா, ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் தான் விசில் போடுவேன். அதுக்கடுத்து இந்த வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூளை போட்டுக்கலாங்க. இந்த மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது கூட அம்மா தாங்க எப்போவுமே. எங்கள் அம்மா இந்த டைம் நான் அரைச்ச மிளகாய்த்தூள் இன்னுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மா சொல்லி கொடுத்தபடி தான் அரைச்சேன். நல்லாவே வந்துருந்துச்சு. டேஸ்ட்டாக சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. இப்போ இது கூடவே தண்ணி ஊற்றிட்டாச்சுங்க. தண்ணி பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு சின்ன டிப்ஸு எங்கள் சின்ன மாமியார் சொல்லி கொடுத்தது. ஏன்னா இதில் புளி வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளி ஊற்ற சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் இதில் இப்போ தண்ணி ஊற்றி இது வந்து கொஞ்சம் கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். புளியை ஊற வச்சுருக்கேன். டீ குடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து இந்த புளியையும் கரைச்சி இந்த குழம்போட ஊற்றியாச்சுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணத்தக்காளி நம்ம பொரித்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து இதோட போட்டுக்கலாங்க. இப்போவே நான் போட்டுருவேன். ஏன்னா இது பொரிஞ்சதுக்கப்புறம் பசங்க வந்து இது வாய்க்கு போனாலும் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் இதோடையே போட்டுட்டேன். இது கூடவே உப்பு போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கூடவே அந்த மொச்சக்கொட்டையையும் எடுத்து போட்டுக்கலாங்க. அதையும் போட்டுட்டு குழம்பு கொதிக்க விட்டுருவாங்க. இது வந்து காரம் அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. புளியும் ரொம்ப அதிகமாக இருக்காத அளவுக்கு தான் இன்றைக்கி நான் வைக்கிறேன். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக இப்படி வைக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன வானலில் கொஞ்சமாக ஆயில் போட்டு அந்த
மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் ரசம் வைப்போங்க. எங்கள் வீட்டில் டெய்லி கண்டிப்பாக ரசம் வந்து ஆகணும். அதனால் நான் டெய்லியெலாம் அம்மியிலலாம் உட்காந்து தனியாலாம் அரைச்சி வச்சுக்க மாட்டேன். மிக்சியில் வந்து 50 கிராம் டப்பாவால் 1 டப்பா மிளகு, இதுலேயே 3/4 டப்பா சீரகம் அதையும் போட்டு இதை கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் ஒரு 3/4 பதத்துக்கு இதை அரைச்சி தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேங்க எப்போவுமே. இன்றைக்கி தீர்ந்துடுச்சு, அதனால் இப்போது இடையில இந்த வேலையையும் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்புறமா இது மாதிரி இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது கூட இந்த தேங்காவை அரைச்சிக்கலாங்க. தேங்காய் மல்லியெல்லாம் அரைச்சி அந்த குழம்புல இதை ஊற்றியாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் அப்படி கிண்டி விட்டு பார்த்துட்டு பாருங்கள் நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். காரமும் கம்மியாக தான் இருக்கும், புளிப்பும் கம்மியாக தான் ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. எங்களுக்கு மதியத்தோடு இது முடிஞ்சிடும் இந்த குழம்பு. எங்கள் வீட்டில் ஒரு 6 மெம்பர்ஸ் இருப்போம். இப்போ இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் இதையும் போட்டு குழம்ப இது பண்ணிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் லைட்டாக கொஞ்சமாக வெல்லம் போடுவேங்க. வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டால் தான் இனிக்கும், கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்ப நிப்பாட்டிடலாங்க. இன்றைக்கான ப்ராசஸ் இதுதாங்க. நீங்களும் வாங்க இது சாப்பிட்லாம்.